ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் 2 வகையான தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்று பூண்டு தொக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தொக்கு. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விலை ரொம்ப கம்மியாக இப்போ கிடைக்குது. நீங்கள் உடனே செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு வச்சு தொக்கு பண்ணுறதுக்கு இட்லி தட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தோலோடவே பூண்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தோல் உரித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன். முழுமையாக வேகக்கூடாது. ஒரு 1/4 பாகம் வெந்துருச்சுன்னா தோல் சரசரசரன்னு எடுக்க வரும். இது நான் யூஸ் பண்ணுற டிப்ஸு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூண்டு தோலெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம தொக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ பூண்டோட விலை ரொம்ப கம்மியாகிடுச்சு. முன்னாடிலாம் 1 கிலோ 300 ரூபாய்க்கு மேலே விற்றுது. இப்போ 100 ரூபா இருக்குது. அந்த மாதிரி கம்மியான விலையாகும்போது நம்ம இந்த மாதிரி தொக்கு இதெல்லாம் நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தோல் எடுத்து வச்ச பூண்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து நல்லா அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அதோட சதைப்பகுதியெல்லாம் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு கெட்டியான புளி கரைசல் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இதை மிக்ஸி ஜாரில் நான் நல்லா கையில் சக்கெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம தோல் உரித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிராம் அந்தளவுக்கு இருக்கும் பூண்டோட அளவு. இப்போ அதை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஒரு குழிக்கரண்டி சைஸில் 2 to 2.5 கரண்டி இருக்கும். சின்ன குழிக்கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். அதுக்கப்புறமா கடுகு இந்த மாதிரி போட்டு படபடன்னு நல்லா கடுகு பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டு அதுவும் நல்லா பொரிய விட்டுருங்க. நம்ம இதெல்லாம் தொக்கு ரெசிபி, ஊறுகாய் இதெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் கூட ஒரு 5-10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடுகும் சீரகமும் நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சிருச்சு பார்த்திங்களா? அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு 30-35 இருக்கும் பூண்டு கொஞ்சம் உரிச்சிட்டு நம்ம மிச்சம் எடுத்து சேர்த்துருக்கோம். அது எதுக்காகன்னா, நம்ம பண்ணுறது பூண்டு தொக்கு தான். சுத்தமாக அரைச்சிட்டு சேர்த்துட்டோம்னா அதில் ஒரு பூண்டு கூட இல்லை அப்படின்னா அது பூண்டு தொக்கு மாதிரியே இருக்காது. அதனால தான் 1/4 பாகம் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு 3/4 பாகம் அளவுக்கு நம்ம அரைச்சி சேர்க்குறோம். அவ்வளோதான். இப்போ பூண்டு பச்சையாக இருக்கும் போதே நம்ம அடுத்ததை சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி சுருங்கி வரணும் பூண்டு அந்த எண்ணெயில். இந்த மாதிரி கலரும் மாறி வரணும். அப்போ தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்மளோட பூண்டு ப்ளஸ் என்ன சேர்த்துருந்தோம், பூண்டு ப்ளஸும் புளி சேர்த்துருந்தோம் இல்லையா? 2 சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது 2 சேர்த்து எண்ணெயிலே அப்படியே நல்லா பெரட்டி எடுக்கணும். ஏன்னா புளியும் பச்சையாக தான் நம்ம அரைச்சோம். அதே மாதிரி பூண்டும் பச்சையாக தான் அரைச்சிருந்தோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அது நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வர்றதுக்கும் நமக்கு தொக்கு மாதிரி ஒரு பக்குவம் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் டு 1.25 அளவுக்கு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா காரம் நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படின்னா நீங்கள் காரம் குறைவாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூளை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் கொஞ்சம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் கலந்து விடணும். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாகும்போது நல்லா மேலெலாம் தெறிக்கும். நீங்கள் அப்படியே கை விட்டுறவும் கூடாது. கலந்து விடணும். இப்போ 2 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டேஸ்ட்டு வந்து அந்த பூண்டோட ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த புளிப்பு, காரம் இதெல்லாம் சேரும்போது லைட்டாக இனிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வயிற்றுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே பார்க்கையிலே தெரியுது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தொக்குவோட அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக நமக்கு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கூட மேலே வந்து நீங்கள் அப்படியே தூவிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம வந்து ஏன்னா பூண்டெல்லாம் அரைச்சிட்டு சேர்த்தனால இந்த கெட்டித்தன்மை வரும். அதனால இன்னும் ரொம்ப கெட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு சாதத்தில் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கெட்டியாகிடுச்சு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ டேஸ்ட்டாக, எவ்வளோ அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். விலை கம்மியாக இருக்கையில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த தொக்கு என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் தொக்கு. சின்ன வெங்காயம் தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100, 150, 200 கிராம் பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் மட்டும் குறைவாக இருக்கணும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கூட கூட இருக்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறுமிளகு வந்து ஒரு 15 to 20 அந்தளவுக்கு இருந்தால் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் வந்து நமக்கு சூடு வந்தோடனே இதெல்லாம் போடுறணும். பாருங்கள் நல்லா டபுன்னு வெடிச்சு வருது பார்த்திங்களா. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இது கூட அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரகம். அது ஒரு 1/4 ஸ்பூன் to 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. வெந்தயம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட போனாலும் ஒன்றும் டேஸ்ட்டு மாறாது, ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து நான் வந்து அடிக்கடி சொல்கிறது தான், காரமும் உப்பும் உங்களுக்கு விருப்பம் போல் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா சில பேர் காரம் கம்மியாகவும் சாப்பிடுவாங்க, வயிற்றுக்கும் சேராது ஒரு சில பேருக்கு. இப்போ வந்து மிளகாய் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி பார்த்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கருகி போயிடாமல் நல்லா வந்து இது வறுத்து எடுக்கணும். இது வந்து இந்த நம்ம செய்கிற ஒரு வெங்காயம் தொக்குக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா பொடி. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்ததுக்கு அப்புறமா புளி வந்து கொஞ்சமாக இதிலே நான் பிச்சு போட்டுக்கிறேன் அந்த சூட்லேயே. அது எந்த அளவுக்கு புளி இருக்கணும்னா நெல்லிக்காய் சைஸு அளவுக்கு விட பாதி அளவுக்கு இருந்தாலும் போதும். ரொம்ப புளிப்பாக வேண்டாம். அந்த மாதிரி கிள்ளி அந்த நரம்பெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்திருந்த பூண்டு பற்கள் சேர்த்தாச்சு, அதை அரைச்சிட்டு வச்சாச்சு. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக கிடையாது, இந்த மாதிரி தான் 1க்கு 2 பாதியாக அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அரைச்சதெல்லாம் ரெடியாக இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சுட்டு மறுபடியும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லெண்ணெயில் தான் இந்த தொக்கு எல்லாமே செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வீட்டில் இல்லைன்னா கடலெண்ணெய் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த கடுகுலாம் வெடிக்குது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து பெருங்காய பவுட்ரு கண்டிப்பாக சேர்க்கணும். நான் வந்து கட்டி பெருங்காயத்தை அப்படியே எண்ணெயில் வந்து அப்படியே போட்டுட்டேன்னா அது நல்லா அப்படியே பொரிஞ்சு கரைஞ்சிரும். அதனால் நான் அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஒரு சில பூண்டு வந்து முக்கால் தன்மை முழுசாக கூட கிடக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். ஏன்னா அதெல்லாம் அதுக்கப்புறமா தொக்கா ரெடியாகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா வதக்கியாச்சு. அதோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போகணும். போனதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த பொருளை நம்ம வந்து சேர்க்கணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம அரைச்சிருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா தான் நம்ம வதக்கி எடுக்கணும். ஏன்னா அதுவுமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருந்தோம். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இதய பிரச்சனை இருக்கிறவங்க கூட சின்ன வெங்காயத்தை வந்து காலையில் எடுத்துக்க சொல்கிறாங்க, டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அவங்க வந்து இதயத்தில் வந்து என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு எல்லாமே கல் உப்பு சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம புளியெல்லாம் சேர்த்தோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அதெல்லாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதையும் இந்த மாதிரி அலசி சேர்த்துக்கலாம். கழுவிட்டு சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இதுவுமே நல்லா சுண்டி வரணும். அது தண்ணியோட பக்குவம் எதுவும் இல்லாமல் நல்லா சுண்டி வரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொக்கு வந்து அப்போ தான் நம்ம ஒரு வாரத்துக்காவது 10 நாளைக்காவது வச்சு சாப்பிட முடியும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட விலை குறைவாக இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஒரு நேரம் ஆசைப்படுவோம், ஏன்னா சின்ன வெங்காயம் பூண்டுலாம் செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு. அப்போ வந்து விலையை பார்த்தோம் அப்படின்னா ஐயோ இது இப்போ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிடுவோம். அதனால விலை குறைவாக இருக்கும்போது ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. எல்லாருக்கும் கொடுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம மேலெல்லாம் தெரிச்சிரும், அதனால் மூடி போட்டு வச்சு தான் கிளறி விடணும். இதுக்கும் ஒரு சின்ன துண்டு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து செட்டிநாட்டு சைடில் வந்து செய்கிற பூண்டு குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, இந்த கல்யாண வத்த குழம்பு இதெல்லாம் சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம் குழம்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் குழம்புலமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ போடுவாங்க. அதே மாதிரி நானும் சேர்த்துருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வயிற்றுக்கு நமக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், அது டேஸ்ட்டுக்காகவும் கூட. இப்போ இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள், தண்ணியே இல்லாமல் வற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதையுமே நீங்கள் சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை பழைய சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 விதமான தொக்கு ரெசிபியுமே நிச்சயமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேங்க. இது வந்து அவ்வளோ பேருக்கும் இது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போ விலை ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாமே நான் புதுசாக யோசித்து உங்களுக்காக நான் வந்து போட்டே இருக்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே பாய்.